ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தட் வந்து இங்கே பார்க்க போகிறோம். காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஒய் ஜெட்டை கண்டுபிடிக்கிறது. ஸோ உங்கள்கிட்ட 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் எக்ஸ் ஒய் ஜெட்ஸ் கண்டுபிடிக்கணும். த ஈக்குவேஷன்ஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1. ஆக்சுவலி இதுதான் உங்கள் கொஷின். இந்த கொஷின்லேருந்து நம்ம என்ன ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஒரு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அந்த ஈக்குவேஷனில் ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மேட்ரிக்ஸில் தான் எழுத போகிறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸில் இந்த எக்ஸோடைய கொஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து காலம் வைஸ் எழுத போகிறோம். 1 -3 2. அடுத்தது ஒய் -1 2 -5 z 2 -3 4. இதெல்லாம் ஏ மேட்ரிக்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு நமக்கு எழுத வேண்டியது எக்ஸுங்கிறது என்னென்னா இதில் கிடைக்க போகிற அன்னோன்ஸ். நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸ் ஒய் இசட் இல்லையா. எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு பி வேணும் இல்லையா. பி வேணும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பி வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுக்கு ஆர்ஹெச்எஸில் இருக்கிற வேல்யூஸ் 1 -6 5. ஆக்சுவலி ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஏ கமா பி. ஏங்கிறது இந்த 3x3 மேட்ரிக்ஸையும், பி வந்து இந்த காலம் மேட்ரிக்ஸையும் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக we have drawn a line. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்னலுக்கு கீழே இருக்கிற இந்த 3 பொசிஷன்ஸையும் நம்ம 0 பண்ணணும். R2ல் இருக்கிற இந்த ஃபஸ்ட் பொசிஷன், R3ல் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் 2 பொசிஷன், இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற பொசிஷன்ஸில் எல்லாத்துக்கும் நம்ம 0 பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிடும். ஸோ இதில் R2ல் இருக்கிற ஃபஸ்ட் பொசிஷன் எப்போவுமே R2ஆக இருந்தாலும் R3ஆக இருந்தாலும் நம்மளோட ஃபஸ்ட் பொசிஷனை நம்ம 0வாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரோவை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இது கூட. அப்போ R2வை இது இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். R2வில் என்ன நம்பர் இருக்குது? -3. அப்போ நம்ம R1உடைய அதுக்கு கரஸ்பாண்டிங் பொசிஷன் நம்பரை பார்க்கணும் 1. இது வந்து +1 இல்லையா. அப்போ இந்த 1 3ஆக மாற்றுறதுக்கு வழி இந்த 1 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 3ஆக மாறிடும். இது ஆல்ரெடி எதில் தான் இருக்குது? ஆப்போசிட் சைன்ஸில் இருக்குது. இது மைனஸ்ஸு, அது ப்ளஸ்ஸு தானே. ஸோ அதனால் நீங்கள் ப்ளஸ்ஸே எடுத்துக்கலாம். அடுத்தது R1 கூட 3 மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம R2ங்கிறது என்னென்ன நம்பர்ஸாக இருக்குதுன்னு பார்த்து இதை ரஃபில் எழுதிப்போம். ரஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். -3 2 -3 -6. ஆக்சுவலி இது வந்து R2. R1 கூட எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 3ஆல் பண்ணுங்கள். அப்போ 3 -3 3 2s are 6 3 1s are 3. ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? 0. -3லேருந்து 2 போனால் -1. 6லேருந்து 3 போனால் 3. -6லேருந்து 3 வந்ததுன்னா -3. ஸோ இதுதான் உங்களோட புது R2. இதை எடுத்து புது R2 மேட்ரிக்ஸில் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர்ஸை எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனை R2வில் சேஞ்ச் பண்ணியாச்சு. அது R3யில் R3 பொசிஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு பொசிஷன் நம்பர் வந்து 2 இல்லையா. இந்த 2வை வந்து நம்ம 0வாக மாற்றணும். அப்போவும் நீங்கள் ஃபஸ்ட் ரோவை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அங்கே 1 இருக்குது. அந்த 1 வந்து 2வாக மாற்றணும்னா ×2 போட்டுக்கணும். அப்போ 2R1 ரெண்டுமே சேம் சைன். இந்த 2க்கும் ப்ளஸ்ஸு, அங்கே 1க்கும் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே நீங்கள் மைனஸ் போட்டுக்கணும். சேம் சைனாக இருந்தால் மைனஸ், ஆப்போசிட் சைனாக தான் தேவையில்லை, ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ இப்போ ரஃப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது R3 இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2 -5 4 +5. அடுத்தது -2 R1 கூட ஃபுல்லாக -2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -2 +2 -4 -2. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஃபஸ்ட் பொசிஷன் 0 ஆகிடுச்சு பாருங்கள். 5லேருந்து 2 போனால் 3, பெரிய நம்பர் சைன் மைனஸ். 4லேருந்து 4 போனால் 0 and 3 is your answer. So this is your new R3. அப்போ அதை நீங்கள் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 0 -3 0 3. ஸோ இப்போது நம்மளுடைய பொசிஷன் நம்பர் செகண்ட் பொசிஷன் R3யில் மாற்ற போகிறோம். ஸோ இப்போ R3யில்
செகண்ட் பொசிஷன் மாற்றணும்னா நீங்கள் செகண்ட் ரோவை தான் யூஸ் பண்ணணும், நாட் யோர் ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ இனி முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ரோ இனிமேல் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் 3, இங்கே 1 கூட 3 மல்டிப்ளை பண்ணும்போது 3R2. இங்கே சேம் சைனா, அப்போ மைனஸ் ப்ளஸ் போடக்கூடாது. ஸோ இப்போ R3 ஆல்ரெடி இருக்கிற R3 0 -3 0 3ன்னு இருக்குது. இப்போ 3R2 -3R2, அப்போ -3 எடுத்துகிட்டு போய் R2 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 0, தென் செகண்ட் நம்பர் -3 +3 மாறிக்கும். அடுத்தது -3 × +3 -9, minus into minus plus 3 3s are 9. ஸோ இப்போ இதில் என்ன ஆன்சர்ஸ் கிடைக்குன்னா 0 0 -9 12 கிடைச்சிருக்கு. ஓகே, இதை எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் புது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். புது மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 ரோஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. செகண்ட் ரோவில் 0 -1 3 -3. தேர்ட் ரோவில் இப்போ புதுசாக கிடைச்சிருக்க நியூ R3 அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் நம்ம 0 பண்ணிட்டோமா, அப்போ இங்கே பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பை பேக் சப்ஸ்டியூஷன் we can find your XYZ values. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோலேருந்து போகணும்னு அர்த்தம். லாஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு பொசிஷன் எப்போவுமே எக்ஸு, அப்புறம் ஒய், அப்புறம் இசட். இசட்டில் என்ன இருக்குது? -9Z இருக்குது. ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் RHS வேல்யூஸ்னு இதெல்லாமே அதெல்லாம் 12 இருக்குது. இசட் இஸ் ஈக்குவல் டு 12/-9. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இதுதான் இசட் வேல்யூ. இனி அடுத்தது செகண்ட் ரோவில் எக்ஸ் 0, ஒய் இருக்குது, ஜெட் இருக்குது. அப்போ ஒயில் என்ன இருக்குது? -1y + 3z. அந்த ரோலையே ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குன்னா RHSல -3. நமக்கு இசட் வேல்யூ தெரியும் இல்லையா, அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். -y + 3 × 4/-3 is equal to -3. இந்த 3யும் கேன்சல். -y இந்த 4 மேலவும் மைனஸ் மேலவும் -4 equal to -3. -y is equal to -3 + 4 equal to +1. therefore y is equal to -1. ஓகே, இப்போ yயும் கிடைச்சாச்சு, எக்ஸும் கிடைச்சாச்சு. இனி அடுத்தது எழுத போகிறது வந்து பார்த்திங்கன்னா z எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணும். ஃபஸ்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 1x - 1y + 2z இருக்குது. ஸோ அப்போ அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். 1x - 1y + 2z ஈக்குவல் டு RHS வேல்யூஸ் 1. ஸோ இதில் உங்களோட XY வேல்யூஸ் எக்ஸ் ஆக்சுவலி எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ஒய்யூ ஜெட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து ஆல்ரெடி -1, இப்போ இங்கே வரும்போது +1 + 2 × z வேல்யூ 4/-3 equal to 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா +1 + -, 2 4s are 8, 8/3 equal to 1. ஸோ இதுலேருந்து நீங்கள் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி 1 இருக்குது, இங்கே இருக்க +1 அங்கே போகும் -1 + 8/3. +1 - 1 cancel. X is equal to 8/3. Therefore, the XY values are X is equal to 8/3, Y equal to -1, Z is equal to -4/3. These are the values. அவ்வளோதான். ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் பண்ணுறது AX is equal to B. செகண்ட் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். அதை வச்சுட்டு XYZ பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.